ஏன் திமுக இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல? 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார். திமுகவோட பினாமி தான். எப்படி கடந்த கால தேர்தலிலே திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கும். கடந்த காலத்துல கமலஹாசனை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜோசப் விஜய் வச்சு இந்த கட்சி வச்சிருக்காங்க. ஏன்னா பொங்கல் கூட கொண்டாட நேரம் இல்லை அவருக்கு. தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். ரம்ஜான் கொண்டாடினார், ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ரம்ஜான் இஃப்தார் விருது நடத்தினார். ஏன் பொங்கல் கொண்டாடல? அது மட்டுமல்ல, தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பொங்கல் கொண்டாடாம இருந்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கருணாநிதியே மறந்துட்டாரு. கருணாநிதி அவர் ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்துவார், இனிமேல் சித்திரை புத்தாண்டு இல்ல தை ஒண்ணுதான் புத்தாண்டுனாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்து சொன்னாங்க, இது முட்டாள்தனமானது, புத்தாண்டை எல்லாம் மாத்தக்கூடிய அதிகாரம் கருணாநிதி கிடையாதுன்னு சொல்லி மீண்டும் சித்திரை தான் புத்தாண்டுனாங்க. இன்னும் திமுக காரன் தான் அவனே தை ஒண்ணு புத்தாண்டுன்னு சொல்லல. ஆனா ஜோசப் விஜய் அவர் என்னங்கிறாருன்னா, பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்கிறார். இது எப்பேற்பட்ட திருட்டுத்தனம் பாருங்க. ஆகவே ஜோசப் விஜய் வந்து திமுக என்ன சொல்லுதோ, திமுக கொள்கை என்னவோ அதைத்தான் அவர் வந்து கடைபிடிக்கிறார். நிச்சயமாக அவர் திரைப்படங்கள்ல ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. கிடையாது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் எப்படி மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அதிக திரைப்படம் அதுல எல்லாம் நடிச்சு நிறைய சம்பாதிச்சாரோ அது மாதிரி, ஏன்னா இந்த ஜனநாயகன் பட உரிமையே யாருக்கு வித்திருக்காரு? சன் டிவிக்கு தான் வித்திருக்கிறாரு. அதனால திமுக அவருக்கு அன்கோ நல்லா இருக்குது. ஏன் திமுக இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல? 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க இல்லையா? 41 பேர் செத்து போன போது நீங்க ஜோசப் விஜய் குற்றம் சாட்டுறீங்க. ஏன் திமுக போலீஸ் திமுக ஜோசப் விஜய களமிறக்கி விட்டுருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதுக்கு போற ஓட்ட தடுக்கணும், ஓட்ட பிரிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த விஜய் மூலமா அவங்க வந்து அப்படி ஒரு முயற்சியை திமுக எப்பவுமே செய்யும். மக்கள் நீதி மய்யம் மூலமா செஞ்சாங்க, இப்போ தமிழக வெற்றி கழகம் மூலமா செய்யறாங்க. அதனால இந்த ஜனநாயகன் படம் வந்து அதை வந்து இதுக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்? தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவிலே வலுப்பெற்று வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு அதிமுக பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டது. அதனை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்துல திமுகவுக்கு எதிரான அலை வீச துவங்கிவிட்டது. இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி. இந்த ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க.